அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இளைய பரணி அவன் ஓடி களைச்சு ஒரு பக்கமா ஓஞ்சு கோருவான் பாரு. அப்பதான் எல்லா உண்மையும் அவன் வாயிலிருந்து வரப்போகுது. இனிமே தானே நம்ம ஆட்டமே ஆரம்பமாக போகுதுங்கிறாங்க சண்முகம். ஓஹோ, பிரசிடென்ட்டுக்கு மூளையெல்லாம் கூட வேலை செய்யும் போல இருக்குதே அப்படிங்கிறாங்க பரணி. ஆஹா, அட தர்மகர்த்தா அம்மா சொன்னா சரியாத்தானே இருக்குங்கிறாங்க சண்முகம். டே போதும் வண்டி எடுறா அப்படிங்கிறாங்க பரணி. அடே தாராளமாக பாராட்டலான்னு பார்த்தா அதுக்கும் கூட விடலைன்னா எப்படி? உன்னோட பாராட்டெல்லாம் போதும், சரி வா கிளம்பலாம் அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கமாக சனியனை பிடிச்சிட்டாரு முத்துப்பாண்டி. டே இன்னைக்கு கூட நீ செத்துடா அப்படிங்கிறாங்க. துப்பாக்கியை காட்டி மிரட்டிட்டு இருக்கிறாங்க. சனியன் பயந்து போய் அரண்டு மிரண்டு உருண்டு பார்க்குறாரு. ஐயா, நீங்கள் என்னை சுட்டுக் கொடுறதை பற்றி எனக்கு கவலை இல்லை, ஆனால் உங்களுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இனிமேல் மரண பயம்தான். ஏன்னு கேட்டால் பல வருஷத்துக்கு முன்னாடி கோயிலில் சுட்டதை சொல்கிறாங்க ஐயா அப்படிங்கிறாங்க. என்னல சொல்கிறேன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி. கோயில் நாவை பூரா எங்கே வச்சிருக்கிறீங்க, அது என்ன பண்ணினீங்க, என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத மொத்த விவரத்தி என் பொண்டாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க என்னை சுட்டு நான் செத்து அடுத்த நிமிஷமே என் பொண்டாட்டி உடனே போய் சண்முகத்துக்கிட்டையும் பரணி பாப்பாட்டையும் சொல்லிடுவா. கோயில் நகை எல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் இருக்குதுன்னு அவகிட்ட நான் தான் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேங்கிறாங்க சனியன். இப்போ சுட்டு கொள்றதுன்னா கொல்லு அப்படின்னு எடுத்து நிற்கிறாங்க சனியன். அந்த பக்கமா சண்முகமும் பரணியும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி கரப்பாம்பூச்சியெல்லாம் நசுக்கிறதுக்கு இப்படி தான் சரியா இருக்குங்கிறாங்க. ஆமா, உண்மையிலுமே சனியனுக்கு அந்த நகை இருக்கிற இடம் தெரியுமான்னு பரணி கேட்குறாங்க. சனியனுக்கு தெரியாம எதுவுமே நடந்திருக்காது, கண்டிப்பா சனியனுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு சண்முகமும் பரணியும் போயிட்டு இருக்காங்க. சவுந்தரபாண்டி உட்கார்ந்தபடி கீழே நிலத்தோட உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துக்கு சனியன் இழுத்துக்கிட்டு வந்துட்டாங்க முத்துப்பாண்டி. இதை பார்த்த சிவபாலன், என்ன சனியன்னு தப்பிச்சிட்டீங்க போல இருக்கு, எங்க அண்ணன் தான் உங்களை காப்பாத்தினாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதிகம் பேசினேன் செத்துடுவே பார்த்துக்கோ அப்படின்னு முத்துப்பாண்டி சிவபாலனை மிரட்டுறாங்க. இந்த பக்கமா சவுந்தரபாண்டி எழுந்திரிச்சு கோவமா கேட்குறாங்க. என்னல முத்துப்பாண்டி, இவன் என்ன பணமா கொண்டு வர சொன்னா புது மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வந்த மாதிரி அழைச்சிட்டு வந்திருக்கிறேன்னு கேட்குறாங்க. சட்டோட கலையில பிரிண்ட் அடிச்ச ரூபா நோட்டு மாதிரி கொண்டாந்து நிறுத்திருக்கிறேடா, இவன் என்ன கொல்ல போனியா இல்லை இஸ்திரி போட்டு கூட்டிட்டு வந்தியான்னு கேட்குறாங்க. அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும், தனியா வான்னு கூப்பிடுறாங்க முத்துப்பாண்டி. உங்ககிட்ட பேசுறதுக்கு என்ன விஷயம் இருக்குது, முதல்ல துப்பாக்கியில் குண்டு இருக்கா இல்லையா கூட, இவனை நானே சுட்டு தள்ளிடுறேன் அப்படிங்கிறாங்க சவுந்தரபாண்டி. வா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு முத்துப்பாண்டி ரகசியமா சவுந்தரபாண்டி கூட்டிட்டு போறாங்க. முத்துப்பாண்டி, பாண்டியம்மா, சனியன் இவங்க எல்லாத்தையும் வெளியில கூட்டிட்டு வந்து ரகசியமா சொல்றாங்க. இவங்கிட்ட நிறைய ரகசியம் மாட்டிக்கிருச்சுப்பாங்கிறாங்க. இவங்கிட்ட என்ன ரகசியம் மாட்டிருக்குதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அப்பா கோயில்ல நம்ம கொலை எல்லாம் பண்ணினது எல்லாம் அம்பட்டியுமே அவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வச்சிருக்கான்ப்பாங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஆமாங்க ஐயா, திடீர்னு எனக்கு என்னால உங்களால ஏதாவது ஆபத்து வந்துட்டாலும் என் பொண்டாட்டி கிட்ட சொல்லி வச்சுட்டா எனக்கு ஒரு பாதுகாப்பா இருக்குமல்ல, அதனாலதான் நான் முன்னாடியே என் பொண்டாட்டி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி வச்சுட்டேன்னு சொல்றாங்க சனியன். பாண்டி அவளையும் போட்டு தள்ளிட வேண்டியதுங்கிறாங்க சவுந்தரபாண்டி. அதுதான் இல்லப்பா, இவனை போட்டு தள்ளி இவன் வீட்டுக்கு திரும்பி போகலைன்னா அவன் பொண்டாட்டி உடனே சண்முகத்துக்கிட்டையும் பரணிக்கிட்டையும் போய் சொல்லிடுவானா, இவன் முதலே சொல்லி வச்சுட்டான் அதையும் அப்படிங்கிறாங்க முத்துப்பாண்டி. இவன் செத்தானா நம்ம கொத்த மாட்டிடுவோம்ப்பா, பொண்டாட்டிட்டு தான் நான் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன், நீங்க மாட்டிக்குவீங்க, என்னை கொன்னீங்க அவ்வளவுதான் ஐயா அப்படிங்கிறாங்க சனியன். இலையே உனை கண்டு நான் பணிஞ்சு போற அளவுக்கு என்னை பண்ணி போட்டியலைங்கிறாங்க சவுந்தரபாண்டி. ஆமாங்க ஐயா, எனக்கு உசுறு முக்கியம் இல்லைங்கிறாங்க சனியன். சனியா, நீ எனக்கு துரோகம் பண்ணலாமா, கஷ்டப்பட்டு போட்ட பிளான் அல்லவது இந்த சனியா, தெரியாம தான் கேட்டுக்கிறேன், குழந்தைங்களெல்லாம் எதுக்குடா விட்டேன்னு கேட்குறாங்க. ஐயா என் பேரன் பிள்ளையை காப்பாற்றணுமல்ல நான், சரி விடுங்க ஐயா அடுத்த எலெக்ஷன்ல பாத்துக்கலாங்கிறாங்க. லே சனியா, எங்க ஏழு தாண்டா உனக்கு சாவு இல்லை, உனைய கொன்னுட்டு தான் நான் சாவேன்னு சவுந்தரபாண்டி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா பாக்கியம் வந்து, ஏழை பாண்டி அங்க என்ன ரகசியம்னு வராங்க. பாக்கியம் சனியன் ஓட்டமா ஓடி வந்து, அம்மா உங்க கையால ஒரு காப்பி தண்ணி போட்டு கொடுங்க, சேர்த்து போட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த பக்கமா எசிக்கி, அப்படி என்னென்ன ரகசியம் பேசுனீங்கன்னு கேட்குறாங்க. உனக்கு எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறேங்கிறாங்க. ஏன் நானும் இந்த வீட்டில் தானே இருக்கிறேன், ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா என்னவோ அப்படிங்கிறாங்க எஸ்கி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை, முதல்ல போய் காப்பி தண்ணி போட்டு எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க முத்துப்பாண்டி. ஏடி நமக்கு எதுக்கடி அதெல்லாம் தேவையில்லாத வேலை, எப்படியோ இந்த வீட்டில் ஒரு கொலை நடக்காம இருந்துச்சு, அது வரைக்கும் சந்தோஷம், வாடி போலாம் அப்படின்னு சொல்லி பாக்கியமும் எஸ்கி சமையல் கட்டுக்கு போறாங்க. வைகுண்ட வீட்டில் சாமி கும்பிட்டு இருக்கிறாங்க. அப்பனே முருகா, சோதனையை கொடுக்கறது நீ தான், அந்த சோதனையிலேருந்து வெளியில் கொண்டு வரது நீ தான், என்றைக்கும் உன் கடன் தீரவே தீராது அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ தான்ப்பா காப்பாற்றணும்னு சொல்லி எல்லாத்துக்கும் திருநீர் வச்சுட்டு, இங்கே பாருங்க நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க, பரணி பதவி ஏற்றுக்கிற வரைக்கும் நான் ஒன்று நேற்றுக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க. நேற்றுக்கிறனா என்ன அது அப்படின்னு கேட்குறா கனி. கோழியை கெடா வைப்பான்னு கனி கேட்குறா. ஏலே முருகனுக்கு யாராவது கோழியும் கடாயும் வெட்டுவாங்களா, பரணி ஜெயிச்சிருக்கானா அது முருகன் அருளால தான் ஜெயிச்சிருக்கிறா. பரணி பதவி ஏற்கிற வரைக்கும் இந்த வீட்டில் கவச்சி வாடையே வரக்கூடாது, நான் சொல்றது புரிஞ்சுதான்னு கேட்குறாங்க. அப்பா இந்த விரதம் எப்போ இருந்துன்னு கேட்குறாங்க. நான் குளிக்கிறதுக்கு போன பாரு, அப்போ ரெண்டாவது டப்பா தண்ணி ஊற்றும் போது அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி இந்த நிமிஷத்துலேருந்து நம்ம கவச்சியை விட்டுருவோம், பரணி பதவி ஏற்கிற வரைக்கும் இந்த வீட்டில் கவச்சியே ஆகாது, யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க வைகுண்டம். இப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க. சண்முகம் ரெண்டு கைப்பை நம்ம நிறைய வாங்கிட்டு வராங்க. பிரியாணி, எறா வறுவல், கோழி, சிக்கன் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க வாங்கங்கிறாங்க. கனி நேச்சில் எச்சு ஊரு, வாய்க்கடை பிரியாணி கம கமன்னு அடிக்குதுல, வா வாசனை தூக்குது பாரு, சாப்பிடல வாங்கன்னு கூப்பிடுறாங்க சண்முகம். கனி உனக்கு பிடிச்ச மட்டன் குழம்பு, சுக்கா வறுவல், சிக்கன் பிரியாணி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன், 3 பேர் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிடுறாங்க சண்முகம். மீன் வறுவலும் வாங்கிட்டு வந்திருக்கேன், கேட்கும் போதே நாக்கு ஊறுதுல, வாங்க வாங்க சீக்கிரம் வாங்கங்கிறாங்க. வைகுண்டத்துக்கு வருங்க சரியான கோவம். ஏலே முட்டா பையல, நான் இப்பதான் நேத்திக்கடன் முருகன் கிட்ட வேண்டியிருக்கேன், முருகன் மன்னிப்பானா, முருகன் கோச்சுக்குவான், ஏன்டா இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்கறாங்க வைகுண்டம். முன்னால வேணும்னு கேட்ப, இப்ப என்னப்பா நீ வேண்டாம் நேத்திக்கடன் அது இதுன்னு சொல்றீங்கப்பா, என்னப்பா வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்படியா சொல்வேன்னு கேட்கறாங்க சண்முகம். விரதம் இருக்கிறேன்டா
நான் அப்படிங்கிறாங்க. அப்படியா விரதம் இருந்தால் இந்த வாசத்தை பிடிச்சாவே விரதம் கெட்டு போயிருமே. சரி சரி நீ ஓரமாக போய்க்கோ நாங்கள் எல்லாரும் சாப்பிட்றாங்கிறாங்க. விரதம் குடும்பத்துக்கே நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறாங்க வைகுண்டம். நீ பதவி ஏற்கிற வரைக்கும் இந்த வீட்டில் கவச்சியே ஆகாதுன்னு இப்போ தான் சொல்லி முடிச்சேன். அதுக்குள்ளே பிரியாணி வாங்கி வந்திருக்கேன், சுக்கா வறுவல் வாங்கி வந்திருக்கேன்னு கையில் கொண்டு வந்து காட்டுறியாங்கிறாங்க. நீ யாரை கேட்டு விரதம் இருந்தா இதெல்லாம் முன்னாடியே சொல்லி வைக்கிறது இல்லையா? என்னை கேட்டிருக்கணுமல்லங்கிறாங்க. இந்த பால சண்முகம் விரதம் முடிக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் கவச்சியே ஆகாது. பரணி பதவி ஏற்கிற வரைக்கும் இந்த வீட்டில் கவச்சியே ஆகாது. சரியா சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. முன்னாடியே சொல்லியிருந்தா கடையிலேயே நான் சொல்லி வேண்டான்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ பாரு வாங்கிட்டு வந்துட்டேன். நீ யார் சாப்பிட்றது? நானும் கடையிலேயே முட்டை முட்டை வாங்கி வேற சாப்பிட்டு வந்துட்டேன். இப்போ வேண்டான்னு சொல்றீங்க. இது நான் என்னதான் பண்ணட்டுங்கிறாங்க. விரதம் இருக்கிற வீட்டில் நீ முட்டை முட்டை வயிறு வேறு நிறைய சாப்பிட்டு வேற வந்துட்டியா? அச்சோ முருகா மன்னிச்சிடு. நீ முதல்ல வெளியில போடா, குளிக்காம வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிறாங்க. அப்படின்னா உன்னை தொட்டாவே தீட்டாயிருமேடா. சரி சரி உன்னை தொடக்கூடாது, முதல்ல இப்போ இங்கிருந்து வெளியில போ அப்படின்னு ஒரு குச்சி எடுத்துக்கிட்டு சண்முகத்தை அப்படியே வெளியில தள்ளி விட்டுறாங்க. சண்முகமும் 2 கையிலையும் கேரி பேக் பையோட நிற்கிறாங்க. பிரியாணியை வாங்கி அந்த பிரியாணி இங்கே பாரு, அது நீ திம்பையோ இல்லை நாய்க்கு போடுவியோ என்னமோ பண்ணு, காலையில் தான் நீ வீட்டுக்குள்ளே வரணும், அதுவும் குளிச்சுக்கிட்டு தான் வரணும். சரியா நான் சொல்லி போட்டேன்ட்டு போகிறாங்க வைகுண்டம். வைகுண்டம் நீ பண்ணுறது சரியான சண்முகம் கேட்குறாங்க. இங்கே பாரு, இந்த காலையில் தான் நீ குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே வரணும், அதுக்கு முன்னாடி வந்தே குடல் உருவி மாலை போட்டுருவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பிரியாணியை நான் என்ன பண்ணட்டுங்கிறாங்க. அதை நீயே தின்னு என்னமோ பண்ணுங்கிறாங்க. அண்ணன் பிரியாணி வாங்கி வந்திருக்கு, எப்படி சாப்பிடாம இருக்குது? உங்களுக்காக தான் நான் விரதம் இருக்கிறேன், பிரியாணின்னு போனீங்க அவ்வளவுதான் பார்த்துக்கோ, இந்த தடியாலேயே அடிச்சு போடுவேங்கிறாங்க வைகுண்டம். அப்படின்னா அண்ணி பதவி ஏற்றுக்கிற வரைக்கும் அந்த பிரியாணி கெட்டு போகாமல் இருக்குமா அப்படின்னு கனி கேட்குறான். அதெல்லாம் உங்கள் அண்ணனை கேளு, உங்கள் அப்பனை கேளுன்னுக்கிறாங்க. ஆமாம் அது 4 நாளைக்கு ஊசி போகாமல் வச்சிருப்பான் அவன் அப்படின்ட்டு போகிறாங்க. அறிவாடி இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு குறித்து வைக்கலப்பா போலான்னு வீராவும் கனியும் போறாங்க. அப்பவும் கனியோட மனசு கேட்கவே இல்லை. அப்போ எட்டி எட்டி உழுது பார்த்துட்டு இருக்கா. சந்தோஷமா இந்த மனசை ஏதாவது கொண்டாட கொடுறாரா? இப்பதான் விரதம் அதுன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறாரு அப்படிங்கிறாங்க சண்முகம். சரி இன்னைக்கு விரதம் இருக்கிறனால பார்த்து இப்படியே மணக்க வாங்கிட்டு வந்துட்டானேங்கிறாங்க. வைகுண்டா கணக்கு பார்த்துட்டு இருக்கிறாங்க. கனி வீரா ஏதோ எழுதிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் வெளியிலேயே நின்றுக்கிட்டு உசுன்னு ஏதோ சாடப்படிக்கிட்டே இருக்காங்க. வீரா ஏதோ உசுன்னு சத்தம் கேட்குதல்ங்கிறாங்க வைகுண்டம். அப்படி எதுவும் எங்களுக்கு கேட்கலையேங்கிறாங்க. சண்முகத்தை வீரா கவனிச்சிடுறாங்க. பேசாம சத்தம் இல்லாம வாங்க அப்படிங்கிற மாதிரி ஜாடகம் பண்றாங்க. ஏப்பா எல்லாருமே அமைதி அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம், அது எப்படி உனக்கு மட்டும் உசுன்னு கேட்டிருக்கோம் அப்படின்னு வீரா கேட்கவும், இல்லடி ஏதோ சத்தம் கேட்ட மாதிரியே இருந்துச்சு, சரி எனக்கு பிரம்ம போல இருக்குங்கிறாங்க. வைகுண்டா கனியை ஜாட பண்றாங்க. ஜாட பண்ணனதும் கனி பாக்குறா, அச்சோ அப்பா இருக்காரு அப்படிங்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன் நீ போடின்னு பரணியும் சொல்லி அனுப்புறாங்க. கனி வைகுண்டத்துக்கு தெரியாம அழுங்காம நழுவிக்கிட்டு வெளியில போய் சாப்பிட உட்காந்து வாய்க்கடை பிரியாணி, அப்புறம் உனக்காக இறால் தொக்கு காரம் கம்மியா போட சொல்லி வாங்கிட்டு வந்த, இந்த சாப்பிடு மட்டன் பிரியாணிக்குள்ள இதை வச்சு உருண்டை பிடிச்சி இப்படி சாப்பிடணும், இந்த சாப்பிடணும் ஊட்டி விடுறாங்க. விரதம் அப்படிங்கிறாங்க. இங்க பாரு சின்ன பிள்ளைக்கெல்லாம் விரதம் கிடையாது, நான் சாமி கிட்ட பேசிட்டேன், உங்க அப்பனுக்கு தான் புரியாது, சாமிக்கு புரியும், நீ சாப்பிடு அப்படின்னு கொடுக்குறாங்க. நீயும் சாப்பிடுங்கிறாங்க. நான் வரும்போது ஒரு கட்டிட்டு தான் வந்தேன், கொஞ்சம் இடம் வச்சிருக்கேன், கம்பெனிக்கு உனக்கு ஆள் வேணுமில்ல, சரி நீ சாப்பிடு அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேங்கிறாங்க. சண்முகம் கணக்கு எழுதிட்டு இருக்கிறாங்க. வீரா உனக்கு எதுவும் வாசம் வரலையான்னு கேட்குறாங்க. எனக்கு எதுவும் வரலையப்பாங்கிறாங்க. இல்ல மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இதெல்லாம் வாசம் அடிக்குது, படுவாவி பையன் எல்லாம் வாசல்ல வச்சு தும்பா போல இருக்குதே, சுக்கா பருவல் மட்டன் பிரியாணி வாசமெல்லாம் வருது, படுவாவி பையன் இருல வர இரு, நான் விரதம் இருக்கிற அன்னைக்கு தான் இப்படி எல்லாம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு வைகுண்டம் வெளியில வந்து பாக்குறாங்க. கனி இது என்னல இது? பிரியாணின்னு நீயே எனக்கு தெரியாத வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறியான்னு திட்டுறாங்க வைகுண்டம். கனி உனக்கு பெத்தவன் விரதம் இருக்கான், உனக்கு பிரியாணி வேணுமா? பிரியாணி வீரா போய் 2 பாய் எடுத்துக்கிட்டு வா, இவங்க 2 பேரும் வெளியிலேயே கிடக்கட்டும் இன்னைக்கு வெளியில வரைக்கும்ங்கிறாங்க வைகுண்டம். இன்னைக்கு உள்ள வந்தீங்க காலை உடச்சு போடுவேன், வெளியவே கிடங்காங்கிறாங்க. மாமா பாவம் மாமா அப்படிங்கிறாங்க. பரணி என்னத்த பாவம், நான் விரதம் இருக்கேன், இவங்க 2 பேருக்கு பிரியாணி கேட்குதா, பிரியாணி கிடக்கட்டு வெளியிலங்கிறாங்க. கனி என்ன பாக்குற, ஒரு நாள் வெளியில கிடந்தா என்ன கட்டு போச்சு, இந்த பிரியாணி கிடைக்குமா, சாப்பிடு நீ அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே சரிண்ணே ஒரு பிடி பிடிச்சிடலாம் அப்படின்னு கனியும் நல்லா விரும்பி சாப்பிட்றான். சண்முகமும் கனியும் வெளியிலேயே தூங்கிடுறாங்க. பரணி பெச்சிட்டு எடுத்துட்டு வந்து 2 பேருக்கும் போட்டி விடுறாங்க. பரணி வந்து அவங்க ஏக்கத்தை கொட்டி தீர்க்குறாங்க. நானே அசந்து போயிட்டேன், எப்படிடா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நீ இவ்வளவு நல்ல அண்ணனா இருக்க, எனக்கும் கிடைச்சிருக்கான் பாரு திருட்டு பையன் முட்டா பையன் அண்ணனா கிடைச்சிருக்கான் பாருன்னு பரணி அவங்க அண்ணனை திட்டுறாங்க. சண்முகம் தூங்கிட்டே அண்ணன் கிடைக்கலன்னா என்ன புருஷனா கிடைச்சிருக்கான்ல அது பத்தாதான்னு கேட்குறாங்க. அட பாவி நீ தூங்கலையான்னு கேட்குறாங்க பரணி. தூக்கம் வரல, இவ்வளோ பிரியாணி கட்டி இருக்கிறேன் எப்படி தூக்கம் வருங்கிறாங்க. இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு போகுதுடா, இருடா உள்ளே போய் நான் ஒரு பிளாக் காப்பி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. அப்படின்னு என்னங்கிறாங்க, அடே உனக்கு இஞ்சி டீ போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. பரணி சண்முகம் 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருக்கிறாங்க. என்ன மாதிரி ஒரு அண்ணன் கிடைக்கணும்னு நீ சொன்னே இல்லைங்கிறாங்க. ஆமாண்டா ரொம்ப நாளாக அப்படித்தானே நான் புலம்பிக்கிட்டு இருக்கிறேங்கிறாங்க பரணி. எங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குதில்ல அப்படிங்கிறாங்க. அதிர்ஷ்டத்தை எல்லாத்துக்குமா பங்கு பிரித்து கொடுக்க போறேங்கிறாங்க பரணி. ஆமா யாரு, என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மதுனி, அம்மா அப்பாவுக்கு நீ நல்ல மருமகல்லவா, எல்லாத்துக்கும் என் கூடவே இருந்து போராடுற, ரொம்ப 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 நல்ல பொண்டாட்டி, அப்ப நாங்க எல்லாருமே லக்கி தானுங்கிறாங்க சண்முகம். பரணி இப்படி ஒரு பொண்ணை உலகம் முழுக்க தேடினாலும் எங்களுக்கு கிடைச்சிருக்கதுல நீ எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம்னு சொல்றாங்க. பரணி அப்படி ஆச்சரியமா சண்முகத்தை பாக்குறாங்க. சண்முகமும் பரணியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்ன நடக்க போதுங்கிறதை நாளை சொல்ல பார்க்கலாம்.